Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 3 year பேபிக்கு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வச்சு இந்த லேயர் ஃப்ராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ராக்ல வந்து ரெண்டு கலர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிங்க் கலர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் வந்து 1 மீட்டர் யூஸ் ஆச்சு. அதே மாதிரி வயலட் கலரும் 1 மீட்டர் யூஸ் ஆச்சு. சப்போஸ் நீங்கள் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 year பேபிக்கு 2 மீட்டர் கிளாத் தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் லைனிங்க்கு கொடுத்துருந்த அந்த கிரேப் மெட்டீரியலும் 2 மீட்டர் யூஸ் ஆச்சு. இந்த ஃபேப்ரிக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ராகில் மேல் பகுதி யோக் பார்ட் கட் பண்ணுறேன். ஸோ லைனிங்கை வந்து இந்த மாதிரி 4 லேயர்ஸாக மடித்து போட்டிருக்கேன். நீங்கள் லென்த்துக்கும் அகலத்துக்கும் ஏற்ற மாதிரி லைனிங்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி 4 லேயராக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து கிளாத் மேலே கீழே இருக்குது. ஸோ ஒரு லைன் போட்டு கட் பண்ணும் போது அந்த லைன் வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம் கிளாத்தை. இப்போ லைன் போட்டல அந்த லைன் கிட்ட இருந்து நம்ம யோக் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க ஹைட் வந்து 8 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் ஆட் பண்ணி 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து 3 year பேபிக்கு வந்து 4 இன்ச்சு ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதோட ரெடி ஷோல்டர் 2 இன்ச்சு, ஸோ கூட 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் முன்னாடி அந்த நெக்கோட வித்து வந்து 1.5 இன்ச் இருக்கும். ஸோ இதான் நெக்கோட வித்து. நெக்கோட லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டு நெக்கும் சேம் தான் வைக்கிறேன். ஸோ நெக்கு வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் லென்த்து வந்து 4.5 இன்ச்சு. ஷோல்டர் 4 இன்ச்சு வச்சனால 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 4.5 இன்ச்சு வச்சா நம்மளுக்கு அந்த ஆம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக வந்துடும். செஸ்ட் வந்து 24 இன்ச்சு, அதை 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 6 இன்ச்சு. 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஆம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணல அந்த இடத்துல எங்கே 6 இன்ச்சு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு நம்மளுக்கு கிளாத் விடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 1 இன்ச்சு வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் மார்க் பண்ணுறேன். வேஸ்ட் வந்து 22 இன்ச்சு, அதை 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் ஷேப் ட்ரா பண்ணணும். ஸோ மேலே நெக் வித் வந்து 1.5 இன்ச்சு வருது. ஸோ கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக வரனால நான் 1.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஆர்ம் ஹோல் பாக்ஸும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சைடு இது வந்து கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன், லைன் போட்டுக்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணது லைன் போட்டுக்கிறேன். நெக்கு வந்து நார்மலாக ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது நெக்கு வேணும்னாலும் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டும் சேமாக வைக்கிறனால அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுவேன். ஆம்ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணலையோ அதோட சென்டரும், அதுக்கப்புறம் இந்த பகுதியிலேருந்து ஒரு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மார்க் 2 மார்க்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ ஆம்ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும். எனக்கு 11 இன்ச்சு, ஸோ 5.5 இன்ச்சு வரணும். ஸோ கரெக்டாக இந்த மார்க் வரைக்கும் 5.5 இன்ச்சு வருது. ஸோ என்னோட ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த நெக்கு, ஆர்ம் ஹோல், சைடு, அதுக்கப்புறம் கீழே லென்த்து, மேலே லைன் போட்டுலையே அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி யோக் பார்ட் கட் பண்ணியாச்சு. கீழே வந்து வேஸ்ட்டு கிட்ட ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிட்டேன். ஸோ வேஸ்ட்டு கிட்ட கொஞ்சம் பாதிக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு மேலே தூக்குன மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போடும்போது அந்த வேஸ்ட் பகுதி வந்து கரெக்டாக ரவுண்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து கரெக்டான வேஸ்ட் மார்க் பண்ணலையோ அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்க இடத்துலையும் கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யோக் பார்ட் வந்து அழகாக நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு தனியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் தனியாக எடுத்துடுறேன். இப்போ பேக்கில் வந்து நான் ஓப்பன் வைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஜிப்பு வேணும்னா வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் கொக்கி தான் அட்டாச் பண்ண போகிறேன். நான் இப்போ கொக்கி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக் பீஸை 2ஆக கட் பண்ணிடுறேன் சென்டரில். இப்போ லைனிங் பீஸில் யோக் பார்ட் கட் பண்ணியாச்சு. யோக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் பார்ட் வரும் இல்லையா ஃப்ராகில், ஸோ அதை லைனிங் பீஸில் கட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து செமி அம்ப்ரெல்லா போடுறேன். ஸோ எந்த அளவுக்கு கிளாத் எடுக்கணும்னா என்னோட ஃபுல் லென்த்து, ஃப்ராகோட ஃபுல் லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 13 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து 13x2 செமி அம்ப்ரெல்லானால 13x2 வந்து 60 இன்ச்சு. ஒரு சைடு வந்து 60 இன்ச்சு லென்த்தில் எடுத்துக்கோங்க கிளாத்து. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு சைடு வந்து நான் 60 இன்ச்சு லென்த்தில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் வந்து ஃப்ராகோட டோட்டல் லென்த் எவ்வளோ 30 இன்ச்சு. ஸோ 30 இன்ச்சு அளவுக்கு இன்னொரு சைடோட லென்த்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ லென்த் அதிகமாக இருக்கு இல்லையா, 60 இன்ச்சு எடுத்து இல்லையா, அந்த இடத்த இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்னர் பிடிச்சிட்டு இப்போ இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி கிராஸாக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிராஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத்தோட மடிப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும்.
வேஸ்ட் வந்து 22 இன்ச், அது கூட சீம் அலவன்ஸ் வந்து 4 இன்ச் ஆட் பண்ணி 26 இன்ச். ஸோ 26 இப்போ செமி அம்பரலான்றனால 26 வந்து 3.14 டிவைட் பண்ணணும். ஸோ நான் வந்து 26 3.14 டிவைட் பண்ணேன் அப்படின்னா 8.3 வருது, 8.33 வருது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இன்ச் டிப் வச்சு 8.3. ஸோ 8லேருந்து தேர்ட் லைன் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்படியே அந்த ஃபுல்லாக ரவுண்டாக மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்கை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கர்வை ட்ரா பண்ணிக்கிறேன். வந்து லென்த் மார்க் பண்ணணும். லென்த் வந்து 30 இன்ச், அந்த 30ல வந்து 8 இன்ச் யோக் பார்ட்க்கு வந்துருது. ஸோ இப்போ மார்க் பண்ண போகிறது யோக் பார்ட்டை விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 8 இன்ச் யோக் பார்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் வந்து 22 இன்ச் இருக்கும். கர்வ் போட்டோம் இல்லையா, அங்கேருந்து 22 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச் டேப் இந்த மாதிரி நகர்த்தி நகர்த்தி 22 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதையும் அப்படியே ஜாயின் பண்ணி கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கர்வையும் கட் பண்ணிடலாம். இப்போ லைனிங்கில் ஃப்ராகோட ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங்கோட யோக் பார்ட் கட் பண்ண இல்லையா, ஸோ அதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். லைனிங் கிளாத்தை விட சைட்லலாம் ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மெயின் கிளாத்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ராக்ல வந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணோம். ஸ்கர்ட் பார்ட் வந்து லைனிங்கில் நான் செமி அம்பரலா போட்டு கட் பண்ணேன். ஆனால் மெயின் கிளாத்தை வந்து லேயர்ஸ் அந்த கேதர்ஸ் மாதிரி வச்சு தான் கட் பண்ண போகிறோம். லேயர்ஸ் எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கலாம். ஹைட்டு வந்து 30 இன்ச்சு, அதில் வந்து யோக் பார்ட் வந்து 8 இன்ச்சுக்கு போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 22 இன்ச்சு. ஸோ 22 இன்ச்சு நான் வந்து இங்கே 3 லேயர்ஸ் வைக்கிறேன் ஸ்கர்ட் பார்ட்டில். ஸோ 3 லேயர்ஸ் எத்தனை லேயர்ஸ் வைக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. நான் 22 வந்து 3 லேயர்ஸ் வைக்கிறனால 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 7.33 அந்த அளவு வருது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணுவோம். 7.33 கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 8.33 இன்ச்சு லென்த் இருக்கணும். இப்போ வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா என்னோட வேஸ்ட் ரவுண்டு வந்து 22 இன்ச்சு. ஸோ அந்த 22ல் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 22வை 2ஆல் இன்ட்டு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் 2ஆல் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 44 இன்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயரோட கிளாத் வந்து 44 இன்ச்சு அகலத்தில் இருக்கணும். அப்போ தான் கேதர்ஸ் பிடிச்சி நம்மளுக்கு 22 இன்ச்சு அகலத்துக்கு கொண்டு வர முடியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மேலே வந்து வயலட் கலர் கிளாத் எடுத்திருந்தனால இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிங்க் கலர் வைக்கிறேன். கிளாத்தோட லென்த் வந்து ஆல்ரெடி நான் டிவைட் பண்ணது 7.5, அதாவது 7.33 நான் 7.5 எடுத்துக்கிறேன். கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணி 8.5 இன்ச்சா இங்கே கிளாத் எடுத்துக்கிட்டேன். இப்போ அகலம் எவ்வளோ அப்படின்னா 44 இன்ச், அதாவது 22 இன்ட்டு 2 44 இன்ச்சு வரணும்னு சொன்னேன். ஸோ இந்த கிளாத் வந்து டபுளாக இருக்குது. ஸோ 22 இன்ட்டு 2 வந்து 44 இன்ச்சு. 44 இன்ச்சு அகலத்தில் கிளாத் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயரோட கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. செகண்ட் லேயர் வந்து நம்ம அதே வேஸ்ட் 22வை வந்து 3ஆல் இன்ட்டு பண்ணணும். 3ஆல் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 66. ஸோ 66 அகலத்துக்கு தேவைப்படும். ஸோ அதே 8.5 இன்ச்சு லென்த்துக்கு தான் வேணும். ஸோ 8.5 இன்ச்சு லென்த்துக்கு 66 அகலத்தில் இருக்கணும் கிளாத்து. ஸோ 22 இன்ச்சு இருக்குது. இது வந்து 3 லேயர்ஸாக இருக்குது கிளாத்து. ஸோ 22 இன்ட்டு 3 வந்து 66 கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல ஜாயின் கொடுத்து அப்படியே 66 லென்த்தில் கிளாத் வந்துடும் எனக்கு. தேர்ட் லேயர் அதே மாதிரி 22 இன்ச்சு வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 4ஆல் இன்ட்டு பண்ணணும். 4ஆல் இன்ட்டு பண்ண அப்படின்னா 88 இன்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் லேயர் கிளாத் எடுத்துக்கிட்டேன், பிங்க் கலர் கிளாத்து. இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து 9.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா கீழே லாஸ்ட் லேயரில் கீழே மடித்து தைப்பேன். ஸோ அதுக்காக 1 இன்ச்சு போயிடும். இப்போ அகலம் வந்து 22 இன்ச்சு. 4 லேயர்ஸ் இருக்குது கிளாத்து. 4 லேயர்ஸ் அப்படின்னா 22 இன்ட்டு 4 88 கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் அந்த ஜாயின் கொடுத்துட்டேன் அப்படின்னா 88 இன்ச்சுக்கு லென்த்தாக எனக்கு கிளாத் வந்து கரைச்சிரும். பட்டர்ஃப்ளை ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 4 லேயர்ஸாக கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த சைடு மடிப்பு இருக்க மாதிரி, மற்ற சைடுலாம் ஓப்பன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சைடு மட்டும் கிளாத் வந்து மடிப்பு இருக்கணும். ஸோ ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாதிரி கிளாத்தை வந்து 4 லேயர்ஸாக மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ யோக் பார்ட்டோட லென்த்து நம்ம எவ்வளோ எடுத்தோம்னா 8 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஸோ அதே 8 இன்ச் அதே லென்த்தை தான் இங்கே அந்த ஸ்லீவோட லென்த்தாகவும் வைக்கணும். ஸோ 8 இன்ச்சு கூட 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மடித்து தைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சை இந்த கார்னர் கிட்ட இருந்து இந்த மாதிரி வச்சு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செமி அம்பரலாக்கு எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி அந்த ஷாப் கிட்ட இருந்து 9 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த கர்வ் போட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி செமி அம்பரலா 2 வரும். 2 பீஸ் இருக்கனால 2 ஸ்லீவுக்கு 2 வந்துடும். இப்போ இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து யோக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பீஸோட மெயின் கிளாத் எடுத்துக்கிட்டேன். இது ஜார்ஜெட் கிளாத் கரெக்டான சைடு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த லைனிங் கொடுக்குற அந்த கிரேப் மெட்டீரியல் இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கை வந்து அடித்து திருப்ப போகிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் ஷேப் திரும்புறதுக்காக இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிறேன். மேலே சைடு வச்சிருந்த அந்த கிரேப் மெட்டீரியலை பேக் சைடு திருப்பிக்கிறேன். பேக் சைடு திருப்பிட்டு லைனிங் ஃபுல்லாக பேக் சைடு போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்கில். இந்த மாதிரி நெக்கை வந்து அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு திருப்பிட்டு இப்போது நம்ம லைனிங்கில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா தான் நான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எனக்கு பர்ஃபெக்டாக அந்த ஃப்ரண்ட் சைடு பீஸ் வந்து ரெடி ஆகிடும். பேக் சைடு வந்து 2 பீஸ் இருக்கும். ஸோ பேக் சைடில் வந்து சென்டரில் கட் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி 2 ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கரெக்டான சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது அதுக்கு மேலே இந்த கிரேப் மெட்டீரியல் இந்த லைனிங் மெட்டீரியலை இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு நெக் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு சைடு நெக்கையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சைடு மாறாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைனிங் பீஸை பேக் சைடு திருப்பி அப்படியே நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம். ஷோல்டர் வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றனால திருப்பி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இந்த லைனிங் பீஸ் வந்து பேக் சைடு அப்படியே திருப்பி மட்டும் வச்சுக்கிறேன், ஸ்டிச் பண்ணலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைனிங் பீஸை பேக் சைடு திருப்பிட்டு 2 சைடும் இந்த மாதிரி லைனிங் பீஸை பேக் சைடு திருப்பி அப்படியே வச்சுக்கிறேன். யோக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதோட ஷோல்டரையும் இந்த பேக் பீஸோட ஷோல்டரையும் இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ ஷோல்டர் வந்து நான் இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸை இந்த மாதிரி மேலே போட்டுட்டு பேக் சைடு பீஸ்க்கு மேலே போட்டுட்டு இந்த ஷோல்டர் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கிறேன். ஒன்றா பிடிச்சிட்டு நான் இப்போ பேக் சைடு போட்டேன் இல்லையா அந்த லைனிங் மெட்டீரியல், ஸோ அந்த லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நான் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பிசுறு கிளாத் எல்லாம் ஷோல்டருக்குள்ளே சைடு போயிடும். இங்கே பாருங்கள் இன்விசிபிளாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, ஸோ இன்னொரு சைடும் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ் இந்த மாதிரி பேக் சைடு பீஸ்க்கு மேலே போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இப்போ பேக் பீஸோட லைனிங் வந்து கீழே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கீழே இருக்க லைனிங்கை இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இந்த கிளாத்தை இழுத்தோம் அப்படின்னா ஷோல்டரோட பிசுரெல்லாம் உள்ள போயிடும், ஷோல்டர் வந்து இன்விசிபிளா இருக்கும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நெக்கோட அந்த பரிமாண தையல் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரண்டோட அந்த தையல் வருது இல்லையா, ஃப்ரண்ட் நெக்கோட தையல், ஸோ அந்த தையலுக்கு அப்படியே கண்டினியூவா இந்த பேக் நெக்கையும் கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு அந்த சைடோட பேக் நெக் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி அந்த தையல் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த ஷேப்க்கு நான் தையல் போட்டுக்கிறேன். பேக் நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் பேக் சைடு திருப்பிட்டு இப்போ இந்த லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யோக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பீஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு, பேக் பீஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக்கில் வந்து நான் ஓப்பனில் கொக்கி கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கான பட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். அந்த 2 இன்ச் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு கரெக்டான சைடுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேலே வச்சு ஸ்டிச் பண்ணது அப்படியே பேக் சைடு திருப்பணும். பேக் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வச்சுல இந்த கிளாத்தை அதை ஃபுல்லாக அப்படியே பேக் சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் சைடு திருப்பி அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுருந்தேன். ஸோ அந்த கிளாத்தை இந்த மாதிரி பிசுறு உள்ளே மடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ ஒரு சைடு வந்து கொக்கி வைக்கிறதுக்கான பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கொக்கிக்கான ஐ வைக்கிற பட்டி எடுத்துக்கிறேன். அதே 2 இன்ச்சு வித் இருக்க கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஐ வைக்கிறதுக்கு பேக் சைடு இந்த கிளாத்தை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு மெயின் கிளாத்தையும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரண்ட் சைடு மடித்து ஸ்டிச் பண்ணணும்.
ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு தான் திருப்பணும். ஸோ ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் அந்த மடித்த கிளாத்தை இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம ஜாயின் பண்ணி அந்த தையலுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். மேலே இந்த இடத்துல பிசுறு கிளாத் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே இந்த தையலுக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே அந்த மடித்த கிளாத்தையும் அப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ குக்கிக்கான ஐ வைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குக்கி ஐ பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, ஸோ கீழ் பகுதி ஜாயின் பண்ணும்போது நம்ம ஓப்பன் ஆனதான் முடியாது. இந்த மாதிரி வச்சு அப்படியே கீழே இந்த இடத்துல ஓப்பன் இருக்க இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த கீழே லேயரை இப்போ ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆம்ஹோல் சைடு வந்து எனக்கு பிசுறு இருக்குது. ஸோ நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு மடித்து ஸ்டிச் பண்ண போகிறேன். கிராஸ் பீஸை வந்து கரெக்டான சைடு இந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் இந்த ஆம்ஹோல் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கர்வாக இருக்க இடத்துலலாம் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ பேக் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடித்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸை பேக் சைடு திருப்பி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடும் பாருங்கள், ஆம்ஹோல் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. பிசுறதும் இல்லாமல் இதே மாதிரி 2 சைடையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்க்கான அந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கர்வ்டாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல பிசுறு இருக்குது. ஸோ அந்த பிசுரை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவும் இங்கே வந்து கர்வ்டாக அந்த இது வரனால நம்ம அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறோம். அந்த கர்வ் ஷேப் எப்படி போதும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு மடிப்பும் இந்த 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இந்த மாதிரி குட்டியாக மடித்து அப்படியே இன்னொரு மடிப்பும் அதே மாதிரி மடித்து அந்த கர்வ் ஷேப் எப்படி போதும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 முறை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதே முறையே ரெண்டு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மடிப்பு இருக்க இடத்துல வந்து சுருக்கமாக வரும். அந்த கர்வ் ஷேப்பும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிசுறு இல்லாமல் இந்த சைடு மடித்து 2 ஸ்லீவ்லையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டரோட சென்டர் கரெக்டாக இப்போ ஷோல்டர் வந்து 1.5 இன்ச்சு வருது. ஸோ எனக்கு அதோட பாதி வந்து 3/4 இன்ச்சு வர இடத்துல இந்த மாதிரி 2 சைடும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல்டரோட சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மார்க்கிங்கோட ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி வச்ச ஸ்லீவை அப்படியே இந்த சைடு திருப்பி போட்டுக்கிறோம். இந்த சைடு திருப்பி போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்ச இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிட்டா நமக்கு அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவை கரெக்டான சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவுக்கு மேலே ஓரத்தில் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடுக்கான பட்டர்ஃப்ளை ஸ்லீவையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டான சைடு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவை வந்து கரெக்டான சைடு வச்சு அப்படியே இந்த ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம யோக் பார்ட்டில் வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கிளாத்தை ஃபுல்லாக உள்ள சைடு தள்ளிடுங்க. அந்த ஸ்டிச் எதுவும் படாத மாதிரி உள்ள சைடு தள்ளிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் 2 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே 2 சைடும் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். சைடு ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கிறேன். ஸோ பாருங்கள், பட்டர்ஃப்ளை ஸ்லீவும் சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதாவது 11 இன்ச்சு வருது. 2 ஃப்ரண்ட் பேக்கு சேர்த்தா 22 இன்ச்சு. ஸோ வேஸ்ட் பகுதி வந்து 22 இன்ச்சு இருக்குது. லேயர்ஸ் கட் ரெடி பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் வந்து நான் வந்து 44 இன்ச்சு வித்தில் கிளாத் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம 22 இன்ச்சு வித்துக்கு கொண்டுட்டு வரணும். ஸோ எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, நம்ம மிஷினில் வந்து பெரிய தையல் வச்சுட்டு இந்த டென்ஷனை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கமாக நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் விழும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் விழுந்ததுக்கப்புறம் அந்த சுருக்கத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து சுருக்கம் எவ்வளோ இருக்குது, ஸோ எனக்கு வந்து இந்த கிளாத் வந்து 22 இன்ச்சு வித்துக்கு
வரணும். ஸோ சுருக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கிட்டு 22 இன்ச்சு வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கம்மி பண்ணிக்கிட்டு என்ன செக் பண்ணி பார்க்குறேன். யோக் பாட்டோட வச்சு யோக் பாட்டும் இந்த சுருக்கம் வச்ச கிளாத்தும் கரெக்டாக வருது. இப்போ வந்து செகண்ட் லேயர் எடுத்துக்கிறேன். செகண்ட் லேயரில் வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி கிளாத் இருந்தது. ஸோ அந்த கிளாத்தை ஃபஸ்ட் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இந்த கிளாத்தில் சுருக்கம் வச்சுக்கிறேன். சுருக்கம் வச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தோட சுருக்கம் வந்து எனக்கு 44 இன்ச் வரணும். ஏன்னா இதோட முன்னாடி கிளாத் வந்து 44 இன்ச்சு வித்து இருந்தது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த கிளாத் வந்து 44 இன்ச்சு வித்து வர மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்ட் லேயர்லையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சுருக்க வச்சுக்கிறேன். இந்த கிளாத்தோட வித்து வந்து எனக்கு 66 இன்ச்சு வரணும். ஏன்னா 66 வந்து முன்னாடி இருக்க கிளாத்தோட வித்து. ஸோ இந்த கிளாத்தும் அந்த கிளாத்தும் ஜாயின் பண்ணும்போது 66 இன்ச்சு வித்து வந்தால் கரெக்டாக வரும். இப்போ அந்த லேயர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கிளாத்து இந்த மாதிரி கரெக்டான சைடு போட்டுக்கிறேன். கரெக்டான சைடு போட்டுக்கிட்டு செகண்ட் லேயரை வந்து பேக் சைடு திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயரோட கீழ் சைடும் செகண்ட் லேயரோட இந்த கேதர்ஸ் இருக்க சைடும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த செகண்ட் லேயர் ஜாயின் பண்ண கிளாத்தை கரெக்டான சைடு போட்டுட்டு தேர்ட் லேயரை அப்படியே பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இந்த செகண்ட் லேயரையும் தேர்ட் லேயரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேயர் ஸ்கர்ட்டில் வந்து 3 லேயர்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட்டோட சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா யோக் பார்ட்லையும் நம்ம சைடு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கர்ட்டோட பார்ட்லையும் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே சைடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டையும் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ லைனிங்லையும் நான் வந்து இந்த மாதிரி 2 சைடும் ஓப்பன் இருந்தது. ஸோ 2 சைட்லையும் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் நம்ம யோக் பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். இப்போ யோக் பார்ட்டை இந்த மாதிரி கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ லைனிங் பீஸையும் இந்த மாதிரி கரெக்டான சைடு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ யோக் பார்ட் இங்கே மேலே இருக்கணும், இந்த லைனிங் வந்து இங்கே கீழே இந்த மாதிரி வரணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கிட்டு இப்போது எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சைடும் இந்த லைனிங்லேயே நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சைடும் ஒன்றா வரணும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா வந்து இந்த மாதிரி அப்படியே இந்த லைனிங் பீஸை வந்து கீழே வைக்கணும். இந்த யோக் பார்ட்டோட கீழே லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன்றா வச்சு அப்படியே யோக் பார்ட்டையும் லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் பிசர் இல்லாமல் ஜாயின் பண்ணுறனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங்கையும் யோக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோமா, இப்போ மெயின் பீஸையும் யோக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணணும். மெயின் பீஸ்க்குள்ளே இந்த லைனிங் பீஸை இந்த மாதிரி உள்ளே விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த யோக் பார்ட்டும் இந்த லேயர் ஸ்கர்ட்டும் இந்த மாதிரி வரணும். நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கர்ட் பார்ட்டை, இந்த மெயின் கிளாத்தோட ஸ்கர்ட் பார்ட்டை மேல் சைடு தூக்கிக்கிட்டு யோக் பார்ட்டோட ஜாயிண்ட்டும் இந்த லேயர் ஸ்கர்ட்டோட ஜாயிண்ட்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே யோக் பார்ட்டையும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் மெயின் கிளாத்தோட ஸ்கர்ட் பார்ட்டையும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஆல்ரெடி நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் கிளாத்தையும் யோக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி அந்த ஸ்கர்ட் பார்ட்டை மேலே தூக்கி ஸ்டிச் பண்ணுறனால நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து உள்ள சைடு போயிடும், இன்விசிபிளாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடும் ஸ்டிச் இருக்காது, உள்ள லைனிங் சைடும் ஸ்டிச் இருக்காது. இந்த மாதிரி அழகாக இந்த யோக் பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து லைனிங் பீஸ்லையும் பிசுறு இருக்குது. ஸோ அதையும் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெயின் பீஸ்லையும் இங்கே பிசுறு இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு, இந்த மாதிரி 2 மடிப்பும் மடித்து லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வச்சு இந்த லேயர் ஃப்ராக் வந்து அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.